நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அக்ரோ தமிழன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்ஜி ஃபாரஸ்டர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுது, அந்த வாக்கிங் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி 14 இப்போ ரிசல்ட் வெளியிடறதா இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் ஆகலை. பட் அவங்க டிஎன்எஃப்எஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் அல்லது பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கண்ட் வெரிஃபிகேஷனுக்குலாம் நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அஃபிஷியலாக அவங்க ஒன்றும் சொல்லலை, நோட்டிஃபிகேஷன் சொல்லலை. அவங்க கால் பண்ணி கேட்டப்போ அவங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ நம்ம அடுத்த எப்படி ரிசல்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபிசிக்கல் ரெடி ஆகிறதுக்கு பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹைட்டு மேலாக இருந்தாங்கன்னா 163 சென்டிமீட்டர் இருக்கணும். இதே ஃபீமேலாக இருந்தாங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்டி இந்த ஜங்கல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு 152 சென்டிமீட்டர், ஃபீமேல் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு 145 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நார்மலில் 79 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். இதே அவங்க ஃபுல்லாக மூச்சு இழுத்து வச்சு ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ இருக்கணும்னா ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது 29 நார்மலாக இருந்துச்சுன்னா 84 இருக்கணும். ஃபுல் இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது 84 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதே ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா 74 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கும்போது ஃபுல்லாக மூச்சு இழுத்து வச்ச பிறகு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது 79 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வெரிஃபிகேஷன் மற்றும் அந்த செஸ்ட் வெரிஃபிகேஷன்லாம் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்ம கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அது எப்போனா 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 2018 அப்புறம், அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாங்கியிருக்கணும். அது யார்கிட்ட வாங்கணும்னா கவர்மெண்ட் சார்பாக இருக்க அசிஸ்டன்ட் சர்ஜியான் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மேலே இருக்க எந்த ரேங்க்கில் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைட்டில், அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்கணும். ஸோ நம்ம இன்ச்சிலையோ அது மாதிரிலாம் வாங்கிடக்கூடாது, இன்ச்சுக்கு அடியில் வாங்கிடக்கூடாது. ஸோ சென்டிமீட்டரில் தான் பேஸ் பண்ணி தான் அவங்களை வாங்கி சைன் வாங்கி வச்சுருக்கணும். அடுத்ததான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதுதான் வாக்கிங் டெஸ்ட்டு. இந்த வாக்கிங் டெஸ்ட்டில் தான் பல பேர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. ஸோ மென்ஸுக்கு பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். இதே உமன்ஸுக்கு டிரான்ஜெண்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸும் 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஒரு மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் வாக்கிங் போவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் நம்ம வாக்கிங் போகிறது சாதாரணமாக கொஞ்சம் வேகமாக நடப்போம், ப்ளஸ் ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும். பட் நம்ம அங்கே நடக்க போகிறது மார்னிங் டைமில் ஈவினிங் டைம்லேயும் கிடையாது, ஒரு நல்ல வெயில் டைமில் தான் நடப்போம். ஸோ அந்த வெயில் டைமில் நீங்கள் நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். வெயில் டைமில் தான் நம்மளால் எனர்ஜி ரொம்பவே டவுனாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நல்லா வாக்கிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அங்கே போய் ஈஸியாக வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இன்னொன்று என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வாக்கிங் டெஸ்ட் உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும். சென்னையில் அங்கே வண்டலூர் ஜூவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, வாய்ப்புகள் அங்கே நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது, மதிய டைமில் நீங்கள் நல்லா வாக்கிங் நடந்து பழகிக்கிங்க. பட் காலைல சாயந்தரம் பண்ண வேணாம்னு சொல்லலை, அங்கே பண்ணுங்க. அந்த டைமில் மதியமும் நீங்கள் கொஞ்சம் வெயில் டைமில் நடந்து பழகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இது அங்கே போய் எக்ஸாம், இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் போயிட்டு வாக்கிங் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுதுன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தனியாக நடக்கிறதுக்கும் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்ம தனியாக நடக்கிறதுக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸோடு நடந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடப்போம். அதே மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸை ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 ஹவர்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நீங்கள் 15 கிலோமீட்டர்ஸ் நடந்துடணும். அடுத்த 2 ஹவர்ஸில் நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நீங்கள் 15 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்து நடந்துட்டிங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸில் கண்டிப்பாக 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அடுத்தது ஃபீமேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நீங்கள் 16 கிலோமீட்டர்ஸ் நடந்துடணும். அடுத்த 2 ஹவர்ஸில் நீங்கள் 6 கிலோமீட்டர் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். 10 + 6 அப்படின்னா கொஞ்சம் கணக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் நடந்துட்டிங்கன்னா அடுத்த 2 ஹவர்ஸில் நீங்கள் ஈஸியாக நடந்துடலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஈஸியாக அடுத்த டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். இப்போ மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 5 கிலோமீட்டர்ஸ் தாண்டதை ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதாவது எக்ஸாம் முன்னாடி எழுதின சீனியர்ஸ் சொன்ன அட்வைஸ் கேட்டோம். பட் அவங்க அப்படி தான் சொன்னாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க. அடுத்த 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் நிறைய பேர்
நடக்க முடியாமல் பாதியில் நிற்கிறது அந்த மாதிரி நிற்பாங்க. ஸோ வந்து நம்ம இதான் வாழ்க்கைன்னு நினச்சி நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி அந்த கடைசி 5 நிமிஷத்தில் வந்து அப்படி நடந்தால் தான் வந்து நம்மளால் முடிக்க முடியும். அந்த கடைசி 1 மணி நேரம் நம்ம கையில் நம்ம வாழ்க்கையே நிர்மாணிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக அந்த வாக்கிங் டெஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த வாக்கிங் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம போஸ்டிங் தான். பட் சில ப்ராசஸ் முடிஞ்சப்போ அடுத்த போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ அந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். காலைல ஈவினிங் பண்ணிவிட்டு வெயில் டைமில் நம்ம பண்ணால் தான் வந்து அங்கே அவங்க பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்எஃப்எஸ்சி ஃபாரஸ்ட் எக்ஸாம் எழுதுனாங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட்டு. எல்லாத்துக்குமே வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள்.